செய்தி சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் இன்குபேட்டரில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தை படுகாயமடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்குபேட்டரில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக குழந்தை படுகாயமடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை புரசைவாக்கம் மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் குழந்தைக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இன்குபேட்டரில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக குழந்தை படுகாயமடைந்திருக்கிறது. தீ விபத்துக்கான காரணம் தெரிய வந்திருக்கா? வணக்கம். பெரம்பூரை சேர்ந்த ஆனந்தபாபு தனலட்சுமி தம்பதிக்கு மருந்து விற்பனை செய்யும் பொருள் வருகிறார். ஆனந்தபாபு தனலட்சுமி திருமணமாகி 3 ஆண்டுகளாக இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கர்ப்பமான தனலட்சுமி சென்னை புரசைவாக்கம் பரியப்பா தெருவில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை சுத்தம் செய்வது உடல் சூட்டை பராமரிப்பதற்காக வார்மரில் வைத்த போது மின்கசிவு காரணமாக இயந்திரம் தீப்பிடித்து பச்சிளம் குழந்தைக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. குழந்தை அதே மருத்துவமனையில் முதலில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் பெற்றோரிடம் தீ விபத்து குறித்து தெரிவிக்காமல் உடனடியாக மாநகராட்சி மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் செவிலியல் எழும்பூரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கின்றனர். குழந்தைக்கு தலை, முதுகு, கை, தொடை, கால்கள் உள்ளிட்ட குழந்தையின் உடலில் இருந்து பெரிய காயம் ஏற்படுகிறது. பார்மரில் நீண்ட நாட்களாக பழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதை சரி செய்யாமலே பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இதை பயன்படுத்தி சிகிச்சை அளித்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் நேற்று வார்மரில் ஏற்பட்ட மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு தீ மலமளம் பரவி இருக்கிறது. இதனால் குழந்தைக்கு தீ அந்த தீ கருகி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்தாலும் போலீசார் தரப்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மற்றும் சுகாதாரத்துறை தரப்பிலும் இது தகவலானது தெரிவிக்கப்பட முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. குழந்தை 27% அளவிற்கு ஒரு காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 27% என்பது பெரியவர்களுக்கே ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூறலாம். ஏனால் அவர்கள் உயிர் தப்பிப்பது சிரமம். எனினும் தற்போது 27% பாதிப்படைந்த ஒரு மிக பச்சிலந்த குழந்தை, பிறந்த ஒரே நாளான குழந்தை தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எழும்பூர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறது. இதுடன் குழந்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.